நீங்களே உருவாக்குகின்ற நரேட்டிவ் அதெல்லாம் ஒரு கடுமையான போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேட்பாளரை நல்ல முதலமைச்சர் இருக்கிறார், அது ரெண்டுமே எங்களுக்கு போதும். உள்ளூர் வேட்பாளர், நல்ல வேட்பாளர், நல்ல முதல்வர், இது ரெண்டுமே முன்வைத்து எளிதாக காரைக்குடியிலே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு மாங்குடி அவர்கள் அமோக வெற்றி பெறப் போகிறார். விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணி வாக்குகளை தான் பிடிப்பாருங்கிறது தெரியலைங்க. அவரு வந்து ஒரு அன்டெஸ்டட் ஒரு ரசிகர் மன்றம், அது என்ன ஒரு அன்டெஸ்டட் ரசிகர் மன்றம். இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்தது கிடையாது. வராங்க, ஒரு ரசிகர் கூட்டம் வருது, அதை முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் எந்த நிலையிலிருந்து, அரசியல் நிலையிலிருந்து வருகிறார்களா இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருகிறார்களா எனக்கு சொல்ல தெரியாது. அவர் படத்தை நான் பார்த்ததில்லை. அவர் ரசிகர்களை எனக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு தெரியாது. அதனால ஒரு அன்டெஸ்டட். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் வருகிறது. அந்த வாக்கு சதவீதம் சீட்டா மாறுதா, அப்படியே மாறினா யாருடைய ஓட்டை வாங்குறாங்கன்றதா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அந்த ஸ்பெகுலேஷன்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது விஜய் வராரு, ஒரு 2-3 லைன் பேசுறாரு. நான் உங்ககிட்ட பேசுறேனே, ஒரு பிரஸ்ல பேசுற மாதிரி விஜயை பேச சொல்லுங்களேன், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன், 2-3 பொது அறிவாளிகளோட கொஞ்சம் ஒரு விவாதம் பண்ண சொல்லுங்களேன், அவருடைய சமுதாய பார்வையை வெளிப்படுத்த சொல்லுங்களேன். எதையுமே வெளிப்படுத்தாம இந்த வாக்க வாங்க போறாங்க, அந்த வாக்க வாங்க போறாங்கன்றதால என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான். சார், சீமானுக்கு இந்த ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் காரைக்குடியில ரெசிடென்ட் கிடையாது, காரைக்குடியில அவர் ஓட்டர் கிடையாது. அவர் இங்க வந்தாருன்னா ஹோட்டல்ல தான் தங்கணும். அவங்க எப்பவுமே அவங்க கட்சிக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு தொகுதியிலும் புது புது வேட்பாளர்களை நிறுத்துவது அவர்களுக்கு பழக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க, எழிலரசின்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மையார் பேர். அவங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்தாங்க, தேர்தலில் நின்னாங்க, தேர்தலில் தோத்து போனாங்க. அந்த அம்மாவை நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன், கவுண்டிங் அன்னைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அந்த அம்மா திருப்பி ஊர்ல சர்வீஸ் பண்ணாங்களா? திரு சீமான் அவர்களுக்கு ஒரு சின்ன அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி நோக்கி சொல்றேன், அவருடைய மாமனாரை எனக்கு நல்லா தெரியும். முன்னாள் அமைச்சர் திரு காளிமுத்து சபாநாயகராக இருந்தார், இறந்து போயிட்டார். அவர் 98 இந்த தொகுதியில் நின்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நிற்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிவகங்கைக்கு வருவேனார். தோத்தாரு 98, திருப்பி வரவே இல்லை. இது எல்லாரும் பேசுற வசனம் தான். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொகுதிக்கு வருவேன். தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொகுதியில் இருக்க முடியும். திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தோத்தப்புறம் திருப்பி வரவே மாட்டார். என்னைக்கா ஒரு நாள் தான் கூட்டம் போடுவாங்க அவங்க கட்சிக்கார், அதுக்காக வந்துட்டு போவாங்க. எந்த லிங்கும் கிடையாது. அந்த எழிலரசி திருப்பி வந்தாங்களா? சிவகங்கைக்கு வந்தாங்களா? வரல. கடந்த முறை சட்டமன்றத்துல போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல பேர் அந்த கட்சியிலே இப்ப கிடையாது. அந்த கட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் புது புது வேட்பாளர்களை போடுவாங்க. அந்த வேட்பாளர் கேட்டாக்க நாங்க புதுவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது தொகுதியோட. இந்த தொகுதிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரை நல்ல விருந்தோம்பல் பண்ணி அவனுக்கு காரைக்குடி மக்கள் அனுப்பி விடுவார். அவர் வயநாட்டுல உள்ளூர் வேட்பாளர் ஒருத்தரை ஸ்ட்ராங்கா நிக்க வச்சு அந்த வாதத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லை. எனக்கு உள்ளூர்ல ஒரு வேட்பாளர் இருக்கு, அதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா வாதம் வைக்கிறேன். வெளியூர் ஆள் வேண்டாம், உள்ளூர்ல எங்களுக்கு நல்ல ஆள் இருக்கு, இது போதும் சொல்றதுக்கு எனக்கு வாதம் இருக்கு. அந்த வயநாட்டுல எதிர்கட்சிக்கு வாதம் இல்லாம போயிருக்கலாம். தேர்தல் அறிக்கை ரெடி, அப்ரூவலும் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 2-3 நாள் இந்த நாமினேஷன்லாம் முடிச்ச உடனே வெளியிட்டுருவோம். அது ஒரு போஸ்ட் கார்டு ஃபார்மேட்லையும் வரும், லாங் ஃபார்மேட்லையும் வரும்.